நேசிக்க தோன்றிட்டா என்னென்ன பலன்கள் உண்டாகும் தெரியுமா? அவன் அல்லாஹ் தப்பு செய்ய விட மாட்டான். அவன் அல்லாஹ்வுக்காக எல்லா விதத்திலும் நேர்மையா நடக்க வைப்பான். அவன் அல்லாஹ்வுக்காக எல்லா நிலையிலும் ஓட்டிக் கொண்டே போவான். அல்லாஹ் நேசிக்கும் விதமாக, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய தன்மையிலே இந்த உலகத்தில் நாம் வாழ பழகிக் கொள்ளக்கூடிய பட்டியலில் உழைப்பாளிகள் நேர்மையாக வாழ்வதை, நேர்மையாக உழைப்பதை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. கண்ணியமிக்க முஃமின்களே, யஹ்யா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை நடந்து வருகிறார்கள். எதிரில் ஒரு மனிதர் வந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதர்கிட்ட பார்த்து கேட்டாங்க, எப்பா நீ என்ன தொழில் செய்யற, நீ என்ன வேலை பார்க்கிற? அந்த மனிதர் சொன்னார், நான் எந்த வேலையும் பார்க்கல. இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நான் ஒரு விஐபின்வான். அந்த விஐபின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யாராவது ஸ்ட்ரீட் பேசுறா வந்தா சொல்லக்கூடிய வார்த்தைய இன்னைக்கு அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம்? வேலை இல்லா பட்டதாரிக்கு விஐபி சொல்லக்கூடிய ஒரு நவீன ட்ரெண்ட் இன்றைக்கு உலகத்துல உருவாயிருக்கு. வேலை இல்லைன்னு சொல்றது அவமானப்படக்கூடிய நாம, வேலை இல்லைன்னு சொல்றத ஒரு நவீனமா, ஒரு அழகா, நான் ஒரு விஐபிங்க அப்படின்றான். இது காலம் முழுக்க அவனை ஒரு சோம்பேறியாக ஆக்கிடும். அப்ப இன்னைக்கு நம்மள நிறைய பேரு நான் ஒரு விஐபியா இருக்கிறேன்றாங்க. இது வயசானவங்களுக்கு பொருந்தால், அவங்க நல்ல உழைச்சி கை கால் எலும்புகளெல்லாம் பெய்து போகிறது நன்றாக உழைச்சிருப்பார்கள், இன்னும் உழைக்க துடிப்பார்கள். மருத்துவர்கள் வேண்டாம் என்று சொல்வார்கள், ஏன்? ஆரோக்கியத்தை கருதி. இது பெரியவர்களுக்கு பொருந்தால், வாலிபர்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் படிச்சு பட்டதாரியா இருக்கிறாங்க, அதில் உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, உழைக்க போக மாட்டாங்க. கேட்டா விஐபி சொல்லிக்கிறத ஒரு பிரச்சனை, விஐபி சொல்லிக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீ என்ன தொழில் செய்யற, நீ என்ன உழைக்கிற? அவர் சொன்னார், நான் எந்த உழைப்பு செய்யல, நான் எந்த தொழிலும் செய்யல. உன் குடும்பத்துடைய நிலைமை என்ன? உன் குடும்பத்துக்கு சாப்பாடு, உன் குடும்பத்துடைய செலவினங்கள் யார் பார்த்துக்கிறார்? அவர் சொன்னார், என் குடும்பத்தின் செலவினங்களை என் சகோதரர் பார்த்துக் கொள்கிறார். ஈசா நபி சொன்னாங்க, உன்னை விட உன் சகோதரர் பெரிய பலசாலி, பெரிய புத்திசாலி, பெரிய வழக்கசாலி என்றார்கள். நாம கவனிக்கணும். நாம வேலைக்கே போகாம 5 வேளை தொழுதுட்டு மார்க்கத்தினுடைய நெறிமுறையில கடைபிடிச்சுட்டு வாழ்றதுனால பெரிய நான் ஒரு மனசாலியா புத்திசாலி ஆயிட முடியாது. நாம பலசாலியும் புத்திசாலி ஆவதற்கு முன்னால நாம உழைக்கும் வர்க்கமாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு நம்மால் முடிந்த ஒரு குறைந்த தொகை, ஒரு 100 ரூபாயாவது எப்படியாவது சம்பாதிப்பதற்கு ஒரு வழிகளை நாம் உண்டாக்கி கொள்ளணும். காரணம் என்னன்னா, உழைத்த உடம்பு என்றைக்கும் சும்மா இருக்காது. சொல்லுவாங்கல்ல, சொரிஞ்ச கை சும்மா இருக்காது, சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது போல